பிரதமர் மோடியின் நடவடிக்கைக்கு பாகிஸ்தான் முன்னாள் அதிபர் முஷரப் பாராட்டு தெரிவித்துள்ளது குறித்து பாஜக தேசிய செயலாளர் ராஜாவிடம் தற்போது கருத்து கேட்கலாம். வணக்கம் திரு ராஜா. தற்போது மோடியின் நடவடிக்கைக்கு முஷரப் பாராட்டி இருக்கிறார். அது குறித்து உங்களது கருத்துக்களை பதிவு செய்யுங்க சார். பிரதமர் மோடி அவர்களுடைய இந்த துணிச்சலான நடவடிக்கை பல நாட்டு மக்கள் பாராட்டுகிறார்கள். பாகிஸ்தான் முன்னாள் அதிபர் பர்வேஸ் முஷாரஃபும் இதை வரவேற்றிருப்பது மகிழ்ச்சிகரமானது. ஆனால் அவருடைய கள்ளப்பணம் குறித்த கருத்து விவாதத்திற்குரியது. இந்த அறிவிப்பே பிரதமர் மோடி அவர்கள் கொண்டு வந்ததற்கு 3 விதமான காரணங்கள். ஒன்று, பிளாக் மணி, இந்த நாட்டினுடைய பொருளாதார சிஸ்டத்தில் இருக்கின்ற கணக்கில் வராத கருப்பு பணம். 2வது, ஃபேக் கரன்சி, கள்ளப்பணம், வெளிநாட்டுல அதுவும் குறிப்பா பாகிஸ்தான், சீனா போன்ற நாடுகளிலிருந்து நேபாள் வழியாக இங்கு வந்திருக்கின்ற பணம். 3வது, ரெட் மணி, பயங்கரவாதிகள் கையில் இருக்கின்ற தீவிரவாதத்தை வளர்ப்பதற்காக அவர்கள் கையாண்டு வருகின்ற அந்த பணம். ஆகவே இந்த 3 பணமையும் நாம முடிவுக்கு கொண்டு வந்தாதான் பொருளாதார மேம்பாடும் வரும், நாட்டிற்கு பாதுகாப்பும் இருக்கும். இது சரியான நடவடிக்கைங்கிறத திரு முஷாரப் அவர்களும் இப்பொழுது வரவேற்று இருக்கிறார்கள். நாம் அதை கண்கூடாக பார்க்க முடிகிறது. 9ஆம் தேதி காலையிலிருந்து இந்த நிமிடம் வரை ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துல ஒரு சின்ன சலசலப்பு கூட இல்லை. ஏன்? விறக வெளியில எடுத்துட்டா கொதி நின்று போகும். அதே மாதிரியா நக்சலைட்டுகளுடைய துப்பாக்கி முழக்கம் அதுவும் நின்று போயிருக்கிறது. ஏன்னா பல்லாயிரக்கணக்கான கோடிகள் டெரரிஸ்ட் கையில, நக்சலைட் கையில இருக்கு. அது இப்ப செல்லாதுன்னு சொன்னதுனால நாம் எதிர்காலத்துல இதை கைவிட்டு விட்டு வன்முறையை நாங்கள் மெயின் ஸ்ட்ரீமுக்கு வரோம்னு சொல்லக்கூடிய நக்சலைட்டுகள் வருவார்கள்ங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆகவே இன்றைய தினம் இந்த 3 பணம், கருப்பு பணம், கள்ளப்பணம், ரெட் மணி, தட் இஸ் டெரர் மணி, இந்த 3ஐயுமே நாம கருத்தில் கொண்டுதான் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது. இது நாடு முழுவதும் மட்டுமல்ல, வெளிநாட்டு தலைவர்களும் பலர் இதை பாராட்டி இருப்பது ஒரு துணிச்சலான நல்ல தொலைநோக்கோடு உள்ள முடிவை பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. உங்களது கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு ராஜா.